ஐயம்பட்டியில் இருக்க செல்வஜோதி மகளாக இருக்கோம். ஒரு ரிசப்ஷன் 100 கிலோ பிரியாணி ஆக போகிறோம். வாங்க அப்படியே பார்ப்போம். லொக்கேஷன் பாருங்க, அருமையான இடம்ங்க, அமைதியாக இருக்கு. அமைதியான இடம். மூங்கில் செடி, மூங்கில் பாருங்க அப்படியே வச்சிருக்காங்க. பாருங்க இது தேக்கு வச்சிருக்காங்க. ஆனால் வெட்டி விடணும், ஒரே ஓர்ஸா மரம் வரும், வெட்டி விடணும். பாருங்களேன் அப்படியே சூப்பராக வெட்டி விட்ருக்காங்க. அப்படியே ஒரே கண்டாவே ஒரு 20 வருஷத்துக்கு இந்த கண்டு வளரும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆள் கட்டி பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், 100 கிலோ மட்டன் பிரியாணி ஒரு ரிசப்ஷனில் செய்ய வந்திருக்கோம். பிரியாணி, தயிர் சட்னி, தால்ச்சா, சிக்கன் மஞ்சூரி, பிரெட் அல்வா. ஆல்ரெடி பிரெட் அல்வா நம்ம அளவு எல்லாம் ரிசப்ஷனில் போட்டு எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது. இது ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி கிச்சனுக்கு வந்திருக்கோம். 3 பிரியாணிக்கு அடுப்பு ரெடியாக இருக்குது. தால்ச்சா, பிரெட் அல்வா வெளியே போட்டுக்கிறோம். பிரெட் அல்வா பாலை இதில் காய்ச்சிக்கிறோம். ரஸ்கை வந்து கேஸ் அடுப்பில் போட்டு பொரிச்சு அப்படியே கொண்டு வந்து இறக்குறதா. ப்ரெட்டை பொரிச்சு மழை வேறு பெஞ்சிருக்கு. மழை பெய்யுது, நல்லா ஒரு அமைப்பாக குளுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது. ஏறி ஒரு தம்பி இப்போ வந்துக்கிட்டு இருக்காரு, மதுரைக்கு போயிருக்காரு. அவர் வருவார். கொய்யாப்பழம், நெல்லிக்காய். இது கொய்யா மரம் இதில் இருக்கா? இல்லை. சரி பிடுங்க, எடுங்க பார்க்கலாம். சின்னதாக இருக்குது, இன்னும் பெருசாக ஆகலை. சின்ன நெல்லிக்காய் இல்லை அரிய நெல்லிக்காய்? இல்லை, பெரிய நெல்லிக்காய் சின்னதாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்க. புளிக்குது, புளிப்பு. நம்ம இப்போ 700 பேர்த்துக்கு பிரெட் அல்வா செய்ய போகிறோம். இப்போ தம்பி என்ன செய்யணும்னு சொல்லுவார் பாருங்கள். மதுரையிலேருந்து நான் இப்போ தான் வந்தேன். சரி வந்துருந்து அப்படியே அல்வா போடுறான் அப்படின்ற மாஸ்டர். சரி போடுறாங்க அப்படின்ட்டு ரஸ்க்கை நல்லா பொரிச்சு நல்லா சூப்பராக கொண்டு வந்து வச்சுருக்கோம். பார்த்துக்குங்க, அதுக்குண்டான ப்ராசஸிங் பூரா எடுத்து வச்சுருக்கோம். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸு, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையுமே நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். பால் பவுடர்லாம் கலக்கிட்டு பாலை நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸிங்கை பார்ப்போம். வாங்க. பால் பவுடர் அப்படியே பாலில் போட்டால் கெட்டி விழுந்துடும். அதனால் நம்ம தனியாக ஒரு வட்டால போட்டு பால் காஞ்ச பாலை ஆற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் சூடாயிருச்சு. இப்போ அந்த பாலை வச்சு பால் பவுடரை ஆற்றுவோம். உள்ளே போட்டோன்னா கட்டி விழுந்துடும். இப்போ நம்ம கட்டி விழுகாமல் அந்த பால் பவுடரை நல்லா கரைக்க போகிறோம். எத்தனை டப்பா? முட்டை, ஆமாம் 6 டப்பா. கரண்டி உள்ள போட்டுருக்காங்க. சும்மா அப்படி கையை மாட்டிக்கிட்டே இருந்தேன். வேலை பார்க்குறேன், தெரியாது. குழம்பு கரண்டி மட்டும் இதா வரேன். இந்த போட்டேன் 6 டப்பாண்ணே. 6 டப்பா 5 6 ஆயிடுச்சு. எத்தனை இருந்தால் என்ன வந்துடும்ல சொல்லு. கூட எடுத்து வாங்க. இல்லை, நீ ஒரு கையை வை, நம்ம கையை பிடிச்சி வை. இல்லை நல்லா கையை கரண்ட் எடுத்து நின்றுக்கிறேன். நான் போகிறேன். வீடு எவ்வளோ பாரு தம்பி? பிடிச்சி வைங்க பார்க்குறேன். ஆமாம் படிக்கலாம். போட்டுக்கலாம், ஒரு கிண்டிக்கலாம். பொங்கட்டும். தம்பி அங்கே கை வச்சு தம்பி அங்கே கை. ஆமாங்க.
நம்ம இப்போ பிரெட் அல்வா செஞ்சுட்டோம், அதை கொஞ்சம் சாம்பிள் பார்ப்போம். நாளைக்கு தான் அது செட் ஆகும். வாங்க பார்ப்போம். அப்போலேருந்து சாப்பிட்ற ஒரே ஆசை, அப்படியே தட்டோடு வந்துட்டேன். ஊற ஊற கிறிஸ்பியாக எடுத்தாச்சு. பார்க்கும் போது அவ்வளோ இதாக இருக்குது. அப்படியே வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துடலாம். ஊறுது அவ்வளோ பயங்கரமாக சூடாக இருக்குது, தொட முடியல. காலையில் அப்படி பர்ஃபெக்ட், அப்படி புழு தம்மாயி ஊறிடும். இப்போ இருக்க டேஸ்ட்டை விட இப்போ 1 மணி நேரம் தான் ஊறிச்சு சாப்பிட்டு பார்க்கத்தான். இப்போ இருக்க டேஸ்ட்டை விட காலையிலேக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் அவங்க சாப்பிட்ற டைம் இன்னும் 10 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. அப்போ அந்த ப்ரெட்டு வந்து எல்லா விதமான ஐட்டத்தையும் அப்படியே உறிஞ்சு வேறு லெவலாக இருக்கும் நாளைக்கு சாப்பிடும் போது. என்ன கேட்குறாங்க, சாமான கொடுங்க பணமும் கொடுங்க கேட்பாங்க. அடுத்த வருஷம் இன்னொன்று எக்ஸ்டென்ட். வாசனை மைதா தான் போடணுமாண்ணே? மைதா தான் போடணும், அரிசிமா போடணும். எடுங்க மைதா மாவு. அவ்வளோதான். நம்ம black pepper, rice flour, salt and spicy அப்படின்னு போட்டிருக்கான். ஏங்க ஸ்பைசஸ் பிளாக் பெப்பரு, ரைஸ் ஃப்ளவர், ஸ்பைஸ், இன்கிரீடியன்ட்ஸ்னு போட்டிருக்கான். என்னென்ன ஆட் பண்ண இன்கிரீடியன்ட்ஸ் போட்டு ஃப்ளவர் அண்ட் ஸ்பைஸ் மிக்ஸ் போட்டு black pepper, rice flour, salt and spices. தயிர் எடுக்கிறேன். போட்டு இறக்கி வச்சாச்சு. பருப்பு போட்டு ரெடியாக இருக்குது. தால்ச்சா ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பிரியாணிக்கு உண்டான அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். மஞ்சூரியனுக்கு உள்ளே ரெடி பண்ணி இருக்குது, அது நம்ம உள்ளே போய் பார்ப்போம். பிரியாணி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். காட்டையில் குடிச்சிட்டு அவர் வேகமாக போட்டக்கூடாது. கொஞ்சம் அதோட முடிச்சுக்காங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூஞ்சி வச்சு என்ன சமமாக்கி கொடுக்க இல்லை. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓட்டு சமாளிச்சு அதே மாதிரி தண்ணி ஊற்றுவேன். நடுவில் எடுத்து விட்ருங்க. நாங்கள் 3 வட்டாக்கு நம்ம அடுப்பு ஏற்றி கறியெலாம் போட்டு மசாலாலாம் போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு.
இப்போ நம்ம மஞ்சூரியன் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். மஞ்சூரியன் பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்க. மஞ்சூரியன் போகிறனால கலர் ரொம்ப ஏற்றக்கூடாது. ஒரு நார்மல் கலர் தான் இருக்கணும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். 3 வட்டாக்கும் கறி போட்டு மசாலா போட்டு 3மே ஓடிக்கிட்டு இருக்கு, வெந்துக்கிட்டு இருக்கு கறி மசாலில். இது தால்ச்சா. இது தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பருப்பெல்லாம் மாற்றியாச்சு. புளிப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ரெடியாக இருக்குது. தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. அதே போல் பிரெட் அல்வா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நைட்டே போட்டு சூப்பராக ஊறிக்கிட்டு இருக்குது. அருமையாக இருக்குது. போக போக அந்த டேஸ்ட்டு ஊறிக்கிட்டே தான் இருக்குது. மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டு இருக்கு. பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படியே பொறுமையாக செய்கிறான். இது வலிமா விருந்து. அது ஒரு 12 மணிக்கு மேலே 1 மணிக்கு தான் சாப்பிட வருவாங்க நெருக்கோட்டில். அப்படியே அதனால் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே சூடாக சாப்பாடு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில்லி பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே உப்பு உரப்பு ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். அது மஞ்சூரியன் பேசும்போது இந்தாங்க டாப்பாக இருக்கும். அப்படி சாப்பிட்டு பாருங்க. அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஒரு 50-60% எல்லாமே இருக்குது. இனி தாளிப்பில் மிச்சம் இருக்க அந்த 40% பூர்த்தி பண்ணிடுவார். அந்த குடமிளகா அந்த சாஸ் அதெல்லாம் போட்டு நம்ம பெரட்டும் போது அந்த உப்பு புளிப்பு அந்த காரம் என்னமோ வேறு லெவலாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அதை செஞ்சப்போ பார்ப்போம். அரிசி மாவா அரிசி அதுலேயே மேலே நல்ல தண்ணி ஊற்றணும். குடத்துல தண்ணி ஊற்றி அப்புறம் ஊற்றணும். அதில் ஊற்ற அரிசியை மட்டும் கவனம் பாருங்க. ஊற்றுங்க. ஏன்னா வட்டா உள்ள கிடக்கு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் பிஸ்மில்லாஹ் தவக்கல் தாலா. ஊறுது கொஞ்ச நேரம் நல்லா சொல்றேன். அதுக்கு தான் கொஞ்ச நேரம் இது தம் போட்டு வந்துடும். அது அல்லு ஊறிடுச்சு. அதெல்லாம் வேணாம். அது உண்மையாக போட்டோன்னா அந்த விறகு அதுக்கு மாறும்போது போட்டுருவேன். இழுக்கிற பதம் தான் மாமே. இந்த பேப்பர்களை போட்டுக்கலாம். மொபைல் 21 போட்டேன். அப்போ அது ஊற்றல காசு மேலே ஊற்றுறேன். அதுலேயே ஏறுங்க. தொடச்சு விடுங்க. வாப்பெல்லாம் அங்கே இறக்கி விடுங்க. அங்கே போங்க. பொறுமையாக வட்டா கிட்டே நிற்கலாம். தண்ணி இருக்கு. நேற்று அன்னைக்கு அங்கிட்டு சுற்றி விடுங்க. ஒரு சுற்றுவாங்க. கண்ணாமூலையை முடிச்சு விடுறது. அங்கே போங்க. அப்படியே என்ன பார்த்து ஒன்றும் டயத்துக்கு தான் நான் வந்தேன். நம்ம சொல்ல முடியாது. அப்படி தான் அந்த சாப்பாட்டை அதில் மாற்றி விட்டுரு. மிளகாத்தூள் கொடுத்தாங்கப்பா. ரெடியாக இருக்கலாம். எல்லாம் ரெடியாக இருக்கு. கரண்டி இருக்கு. கொடுத்தா போதுமா? ஓகே. மூடி மூடி சீக்கிரம் கொண்டு வாங்க. ஃபுல்லாக ஏற்றிமா மாமா கிச்சடி இருக்கு. அவ்வளோதான். 3 பக்கம் 3 ரவுண்டு. அவ்வளோதான். சும்மையாக வச்சுட்டாங்க வாங்க. அது மாமா போட்டுலையா? அவசரப்படாத. மாமா கூட வரிசையா வாங்க. ஆமாம் நமக்கு ஃபர்ஸ்ட் நெக்ஸ்டாக தம் போட்டாச்சு. செகண்ட் அரிசி போட்டாச்சு. 3வது ஒலை கூடிக்கிட்டு 4 கூடியிருக்கு. அவ்வளோதான் முடிய போகுது. 1/1 அவசரத்துக்கே வேலை இல்லை. 1/1 அப்படியே அட்டட்டு 1 மணி நேரம் தம். மணி என்னங்க? மணி 9:56.
அட்டையெல்லாம் எடுத்தால் லேட்டாக ஆகும். எதுனா டக்குனு போட்டு வந்துடும். விறகு பிடிச்சாங்க. அது உப்பு பார்த்தா மூடி மூடி வாங்க மாற்றி தண்ணி கரெக்டா தம்பி அடுப்பு நினைச்சாச்சு. என்னம்மா இன்னமும் லீக் ஆகுதா? கொடைமிளகா மலைச்சாரல் மாதிரி சோயாக்கா சாப்பிடுறோம். புரிஞ்சு விட்டுதா அப்பதான் என்கிட்ட கேட்டுச்சு. எதுக்கு நான் நினைக்கிறேன் நம்ம 3 வட்டா தம் போட்டு இப்போ மொதல் வட்டா 1 மணி நேரம் தம் இப்போ உடைக்கிறோம். எப்படி இருக்கு பாருங்க சாப்பாடு. நல்ல அருமையான விறகுங்க. தம் அருமையான தம் விறகுக்கு தான் காசு. அப்போ சப்பையாக விறகு வாங்கினா ஒன்றும் வேலை சுத்தப்படாது. விறகுக்கு தான் பிரியாணி. குழந்தை கூட ஆக்கலாம் இந்த பிரியாணி. விறகுல இந்த விறகு அருமையான விறகு. தண்ணி எரியாமல் ஏன்னா தூக்கம் தான் முடிக்கும். அதனால் தண்ணி எரியுது. மற்றபடி விறகு தான் ஹைலைட்டுங்க. பூவா போயிடும். அருமையாக இருக்குது. உப்பு வரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது நம்ம வச்சுட்டு மஞ்சள் ஊருக்கில் இருக்குது. சாசி எல்லாம் போட்டு ரெடியாக ஊறிக்கிட்டு இருக்கு. போடுங்க அடியில் அனல் ஆஃப் பண்ணுங்க. இவர் சாப்பிட்றத எடுத்துட்டு தான் நான் சாப்பிட்றேன். சொல்லி போதும்